ஒரு பேரரசு எப்படி உருவாகுது? நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சின்ன சின்னதா அங்கங்க சிதறி கிடந்த பழங்குடி சமூகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு துணைக்கண்டத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பெரிய சக்திகளா எப்படி மாறுச்சு? இன்னைக்கு நம்ம பண்டைய இந்தியாவோட வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ள பயணிக்க போறோம். இது இந்தியாவோட முதல் பெரிய அரசுகளும் பேரரசுகளும் பிறந்த கதை. நம்மளோட இந்த பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல டெக்னாலஜி எப்படி ஒரு சமூகத்தையே மாத்துச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அப்படி உருவான 16 பெரிய ராஜ்யங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அந்த ராஜ்யங்கள் எப்படி ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டுக்கிடுச்சு, கடைசியில ஒண்ணு மட்டும் எப்படி உச்சத்துக்கு போச்சுங்கிற ரகசியத்தையும் நாம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்மளோட இந்த முழு விளக்கமும் இந்த கேள்விக்கான பதில தேடி தான் போக போகுது. எல்லா பெரிய பேரரசோட கதையும் போர்க்களத்துல ஆரம்பிக்கிறது இல்ல. சில சமயம் அது ஒரு விவசாய நிலத்துல ஒரு சின்ன புது கருவியோட ஆரம்பிக்கும்.